அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த பதிவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஒரு தெளிவாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேளுங்க. இப்போ காசி யாரெல்லாம் போக முடியலையோ அவங்களெல்லாம் இந்த பதிவை நீங்கள் கேட்கலாம். அப்போது காசி போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. முன்னோர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் பெற்று வளர்த்தி ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கடைசி காலத்தில் நம்ம காசி போய் ஏதோ அறியாமல் தெரியாமல் செய்த கர்மத்தை எல்லாம் நம்ம அங்கேயே தீர்த்துட்டு அங்கேயே நம்ம காலமாகி மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போது எல்லாருமே காசு இருந்தால் தான் காசி போக முடியும். இன்றைக்கி காசி போகணுன்னா இன்றைக்கி 15 நாள் ஆகும். இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக இன்றைக்கி காசி யாத்திரை போக முடியாது. அப்போது இந்த காசி யாத்திரை யாருக்கெல்லாம் புண்ணியம் இருக்குதோ அவங்க தான் போவாங்க. அப்போது அவ்வளவு சுலபமாக அந்த கடவுள் காசி விஸ்வநாதர் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அழைப்புதல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மக்கிட்ட அடிக்கடி அவங்க கேள்வி கேட்குறது என்னென்னா, காசியே போக முடியாதவங்க வேற எந்த கோவிலுக்கு போனால் எனக்கு கர்ம வினை தீரும், காசிக்கு போன புண்ணியம் எனக்கு எப்படி வந்து சேருன்னு ஒரு கேள்வி ஒன்று பிறக்குது. அப்போது பாருங்க, அந்த காலத்தில் முன்னோர்கள் அப்போ எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சாலும் காசி போனால் தான் கர்மம் தீரும்னு சொல்லி அந்த காலத்தில் ராஜசிவனை வச்சுருக்காங்களா இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வழியில் அந்த காசி போகும்போது அவங்களுடைய மனநிறைவு அதோட முடிஞ்சிருது. இனிமேல் பார்க்குறக்கு கடவுளே கிடையாது, கடலோட எல்லையில் நாடு விட்டு நாடி நான் போய் காசியவே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இனிமேல் நம்மளுக்கு கர்மாவே கிடையாதுன்னு முற்றி அடைஞ்சு மோட்சத்துக்கு போவாங்க. சரி, இப்போ காசி என்னால் போக முடியலைங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, வசதி வாய்ப்புகளும் இல்லை. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக வேணுமில்லவா? அதற்காகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் இந்த பதிவில் ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தென்காசி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? தென்காசி, அப்போ பேரே தென்காசி. அப்போ தென்னாட்டுடைய சிவனே போற்றி நீங்கள் சொல்லும் போது இந்த தென்னாட்டுக்கே ஒரு காசி இருக்கக்கூடிய சிவ ஆலயம் தென்காசியில் இருக்கு. நீங்கள் நேராக உங்களுடைய வீடு வாசல்லாம் வலிச்சு குளிச்சு சுத்தப்படுத்திட்டு தென்காசி சிவனுடைய ஸ்தலத்தில் போய் அந்த நதியில் குளிச்சுட்டு அந்த தென்காசி சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த நதியிலிருந்து ஒரு தீர்த்தம் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு உங்களுடைய குடும்ப தோஷமெல்லாம் நீங்கிட்டுன்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அதே போல் அந்த தென்காசியில் நீங்கள் சாமி கும்பிட்டு போட்டு அன்றைய நாள் பாவநாசம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. பாவநாசம், அதுக்கு பேரே பாவநாசம். நம் செய்த பாவமெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய ஒரே ஸ்தலம் பாவநாசம். அந்த ஆலயத்தில் சிவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நீங்கள் குளிச்சுட்டு பாவநாசத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய பாவநாச தீர்த்தத்தை தண்ணி எடுத்து இந்த தென்காசியில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து வினையெல்லாம் அறுக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் ஒன்று பண்ணுங்க. எந்த விநாயகருக்கு வேணாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு பேரே ஊழ்வினை, செய்த வினை, கர்ம வினை, அனைத்தும் கடவுள் கொடுத்த வினை. எல்லாத்துக்கும் வினை 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 வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர். இந்த தென்காசி தீர்த்தத்தையும் நதியில் ஓடக்கூடிய தென்காசி தீர்த்தத்தையும் பாவநாசத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய நதி தீர்த்தத்தை எடுத்து வினையை அறுக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு உங்கள் முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போய் தேங்காய் பழம், பத்தி சூடம், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், கற்பூரமெல்லாம் பொருத்தி வச்சு நீங்கள் மனசார உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா காசி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு சமம். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்க இல்லையா? ஏன்னா காசி போகணும்னா 15 நாள் ஆகும். நம்மளுடைய தென்னாட்டுடைய சிவனை போட்டு தென்காசிங்கிறது ஒரு நாளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாளில் நீங்கள் போயிடலாம்.
அப்போ பாவ விமோச்சனம் கிடைக்கிறதுக்காக பாபநாச கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாபநாசம் அப்படின்னாலே எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும், முற்பிறவியில செய்த பாவம், இந்த பிறவியில செய்த பாவம், பூர்வ ஜென்மத்தில் நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் இவங்க செய்த பாவம், நாம தெரிஞ்சே செய்த பாவம், அனைத்துக்குமே அந்த காலத்துல மன்னர்களுடைய காலத்துல ராஜாக்களுடைய காலத்துல இந்த கோயில்ல வந்து நதியில குளிச்சுட்டு சிவனை தரிசனம் பண்ணினால் அவங்க செய்த பாவ விமோச்சனமாகுங்கிறக்காக அந்த நதியில குளிச்சால் பாவ நாசமா. அப்ப எப்பேற்பட்ட பேரவே வச்சுக்கிறாங்க பாருங்க அந்த ஊருக்கு. அந்த ஊர் பேரே பாவநாசம். அந்த பாவநாசத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துல அந்த கோயில்ல போய் நீங்க சாமி முன்னாடி 1 மணி நேரம் அந்த கோயில் கொடிக்கம்பத்தை சுத்தி நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னால் நாம் செய்த ஊழ்வினை கர்மாவெல்லாம் அன்னையோடு அது நிவர்த்தியாகும். இது வரைக்கும் காசி தான் போய் கர்மம் தேய்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க. இப்ப தென்காசியும் பாவநாசமும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறை யாருமே பாவம் செய்யாம பிறக்க முடியாது. அப்படியே அவங்க பாவம் செய்யலைனாலும் அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க முன்னோர்கள், அது யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா அந்த பாவத்தை கையேந்தி இருந்தாலும் கூட இந்த ஜென்மத்துல ஒரு மனித பிறப்பு நம்ம எடுத்துட்டோம். அப்ப இந்த காலகட்டங்கள் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அல்லவா? அதற்காகவே இந்த காலகட்டங்கள்ல நீங்க கண்டிப்பா இந்த பாபநாச கோயிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க. வாழ்க்கையில ஒரு முறை ராமேஸ்வரம் போயிருக்கீங்க, திருச்செந்தூர் போயிருக்கீங்க, மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் போயிருக்கீங்க. இப்படி ஃபேமஸ் தெய்வம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாபநாசம்ங்கிறது தென்காசிங்கிறது அது ஊர் பேரே பாருங்க. அந்த காலத்துல காசி 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 தென்காசி, அப்ப அது வடகாசி, இது தென்காசி. அப்போ ஏன் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க? அந்த காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதருடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த ஆலயங்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த காசிக்கு சமம் தென்காசி. அப்போ பாவத்தை போய் தொலைக்கத்தான் நீங்க போறீங்க. அதனாலதான் அதுக்கு பக்கத்திலேயே பாவநாசம். பாருங்க அந்த காலத்துல முன்னோர்கள் எப்படியெல்லாம் இதை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு வேணா இந்த பதிவை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆனா நம்மளுக்கு தெரியாமலே போயிடக்கூடாது இல்லையா? இதுவும் ஒரு குருநாதர் வழியிலிருந்து வந்த வார்த்தை தான். அப்போ இதெல்லாம் எதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாவது நாம் செய்த ஊழ்வினை கர்மாவை நிவர்த்தி செய்துட்டு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை ஒரு சிறப்பாக நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அமிர்தங்கள் அனைத்தும் கட்டாயம் கிடைக்கும். அப்போ இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்து முடிச்சுட்டு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 10 பேர் ஏழை வாழைகளுக்கு ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதுக்கு அடுத்தது நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு புண்ணிய தானம், உங்களுக்கு மோட்சமே. செய்த பாவங்கள் எல்லாம் அதோட நிவர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாரு. இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல இன்னைக்கு தெரியப்படுத்த வேண்டிய காலம் சூழ்நிலை இன்னைக்கு கிடைச்சதுனால உங்களுக்கு இந்த பதிவை உங்களோட நீங்க விடாம எத்தனை பேர் கர்ம வினையில மாட்டியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஆன்லைன்லேயே நான் ஜாதகம் பார்க்குறேன். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நிறைய பதிவுகள் கொடுத்துருப்பேன். அந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பதிவுகள் தான். கண்டிப்பாக நீங்கள் தினமும் ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த ஃபோனில் நீங்கள் தினமும் நீங்கள் ஒரு தகவலை நீங்கள் பார்க்க முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி காசியுடைய மகிமை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தெளிவான முறையில் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த பூலோகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம். ஏன்னா அது 27 நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று வரும். அன்னத்தன்னைக்கு போய் உங்கள் ஜென்ம பாவத்தை போய் தீர்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம் அதிகம். இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு சிறப்பாக்கிட்டீங்கனால் இதற்கு மேலே உங்களுக்கு பாவமே கிடையாது. நீங்கள் ஒரு புது பிறப்பெடுத்தாச்சு. இனி அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவத்தையெல்லாம் நீக்கிட்டு வந்துட்டீங்க. இனிமேல் நம்ம தெரிஞ்சே ஒரு பாவத்தை செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்கு புண்ணியத்தை மட்டுமே புண்ணிய யாத்திரையாக நீங்கள் எடுத்து புனிதமான ஒரு வேலைகளை செஞ்சு இந்த பூலோகத்தில் நீங்களும் புனிதமான ஒரு மகானா மாறணும் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவை தான் வாழ போகிறோம். வாழ்வது ஒரு முறை,
வாழ்த்தட்டும் தலைமுறை. எல்லா காலமும் ஒரு சிறப்பான காலமே என்று சொல்லி சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.